Hi friends, welcome to Gayatri Karthik channel. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கடம்பா மீன் தான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். நான் எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஈஸியாக க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் இந்த கடம்பா ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே யாராவது காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு எல்லா வீடியோஸையும் கொஞ்சம் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ் கிடைக்கும், உங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ளீன் பண்ணி முடிச்சுருவேன். முடிச்சுட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இது அந்த ஒரு மீனில் மை வந்ததுனால பிளாக்காக இருக்குது. இது வாஷ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே நுங்கு மாதிரி கலர் வெள்ளை வெள்ளையேன்னு ஆகிடும். நான் அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சு கடாயில் கடம்பாக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு கடுகு, சோம்பு போட்டுக்கிட்டேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி நல்லா நைஸாக வெட்டி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நான் இந்த கடம்பால் தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் வெங்காயம், இஞ்சி பூண்டு மட்டும்தான். இங்கே பாருங்கள், நான் கடம்பாவை இந்த மாதிரி ஸ்கொயராக தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ வெள்ளையாக ஆகிடுச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு. எறா மாதிரி சூப்பரான டேஸ்ட் இருக்குங்க இந்த கடம்பாலையும். கடம்பா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், எறா சீக்கிரமாக வெந்துடும், அதுதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம்ல, அதில் பார்த்திங்கன்னா இந்த கடம்பாவை எடுத்து போட்டுக்கிட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதுலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வெளியில் வரும், நிறைய தண்ணி வெளியில் வரும். அது ஃபஸ்ட்டு அந்த தண்ணி போகட்டும், அப்போ தான் கவிச்சி வாடை அடிக்காமல் இருக்கும். கொஞ்சமாக இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கடம்பாலெல்லாம் முதலையே நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டா தான் அதுக்குள்ளே நல்லா இறங்கும் கடம்பாக்குள்ளே. அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டா கடம்பாலேருந்து தண்ணி நல்லா வெளிவரும். கடாயில் பாருங்கள், நம்ம இப்போ தண்ணியே ஊற்றலை, நல்லா தண்ணி வெளியில் வரும். நான் ஒன்று கேள்விப்பட்டேன், கடம்பா தோசைக்கல்லில் போட்டு மீன் மாதிரி வறுக்கலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் வறுக்கிறதுக்கு தோசைக்கல்லில் போட்டு வச்சுருந்தாங்கன்னா பார்த்தா மீனே தோசைக்கல்லில் இல்லையாம். எங்கடா போச்சுன்னு பார்த்தா எல்லாமே செவத்தில் ஒட்டியிருக்கான். சரிங்க, இதில் தண்ணி வற்றட்டும், அதுக்குள்ளே நம்ம ஒரு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடலாமா? எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒன்று மீஷோவில் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னன்ட்டு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளான விஷயந்தான் இது. ஆக்சுவலி எங்களுக்கு இது சிம்பிள் தான், பட் இதோட ப்ரைஸ் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மீஷோவில் ஆர்டர் பண்ணதுனால இவ்வளோ கம்மியான ரேட்டான்னு எங்களுக்கு தெரியல. ஆமாங்க, நாங்கள் கட்டர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஆனியன் கட்டர், சாப்பர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு நாள் உடஞ்சிருச்சு. சரி, மீஷோவில் பார்த்தா வெறும் 130 ருபீஸ், 79க்கு கூட இருந்துச்சு. நாங்கள் 130 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். சின்னதாக காம்பேக்டாக இருக்குது, 3 பிளேட்ஸ் இருக்குங்க. இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் அத்தைக்கு. ஈஸியாக இருக்கும், இது இருந்தாலே வேலை டக்கு டக்குன்ட்டு ஆகிடும். வெங்காயம் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு ஆகிடும். அதே மாதிரி இந்த வெங்காயம் பச்சடி அப்புறமேட்டு எதுக்கெலாம் யூஸ் பண்ணும்போது நைஸாக வெட்டணும்ல, அது அந்தளவுக்கு நம்மளால் வெட்ட முடியாது. நான் ஓரளவுக்கு வெட்டுவேன், பட் இதில் சாப் பண்ணும்போது நல்லா நைஸாக வந்துடும். இந்த ப்ராடக்ட் 130க்கு நான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம கடம்பா என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கடம்பாலேருந்து தண்ணி ஓரளவுக்கு வெளியே வத்திருச்சு. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள், அப்புறமேட்டு கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்
எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறேன். வதக்கிட்டு லைட்டாக வந்து நான் தண்ணி தெளித்து விட்டுறேன். அந்த அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிருக்கு. நான் லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டுறேன். ஏன்னா ஃபுல்லாகவே தண்ணி வற்றிருச்சு. இதுக்கு மேலே வந்து கடாயிலே இருந்துச்சுன்னா அது வந்து பட்டு பட்டுன்ட்டு பாப்கார்ன் மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நான் வந்து கடம்பாவை க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். கடம்பா வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது. ஒரு 25 to 30 minutes ஆவது டைம் எடுக்குது. இன்றைக்கி தான் வந்து பண்ணிவிட்டேன். யூஸ்வலாக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வெந்திருக்கா அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நான் செஞ்சுருவேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு டைம் சொல்லணும் அப்படின்றதுக்காகவே நான் செக் பண்ணேன். எனக்கு வந்து 20 to 25 minutes ஆச்சு. நல்லா தண்ணி போட்டு தெளித்து ஸ்லோவில் வச்சு க்ளோஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து குக் பண்ணேன். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ட்ரையான கன்சிஸ்டன்சிக்கு நான் கொண்டு வந்துட்டேன். க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் வேறு என்ன குக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து சண்டே ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை செய்வோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அங்கிள் வந்து மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. அது ரொம்ப அப்படியே பெரிய விருந்து மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டது. மட்டன் பிரியாணி, ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, கடம்பா ஃபிஷ், அப்புறமேட்டு அவ்வளோதாங்க. இப்படி தான் வந்து எங்களோட சண்டே போச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வற்றி வந்துருச்சு. இதை அப்படியே நான் ஓப்பன் பண்ணி ஸ்பீடாக வச்சு இந்த டைம்லலாம் நல்லா கடம்பா வெந்துருச்சு. பரட்டிக்கிட்டே இருந்தேன். நல்லா பரட்ட கலரே சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்திருந்தது. சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்டியாக இருந்தது. இது கூட ஒரு ரசமோ இல்லை பருப்பு குழம்போ வச்சு சாப்பிட்டோன்னா பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இந்த கடம்பா ரெசிபியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.